வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டி. சண்டையோடு கூடிய கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் சமாதானத்தோட கூடிய வெறுங்கறி சிறந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, வீட்டுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு நை நை நைன்னு பிச்சு பிடுங்கிட்டு அப்படியே ரொம்ப பிஸா பர்கர்னு ரொம்ப காஸ்ட்லியாக பேக்கரி ஐட்டம்ஸும் இல்லை கொழுமையாக கறி மட்டன் சிக்கன்னு வெளுத்து வாங்குறத விட வீட்டில் சமாதானமாக அன்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அப்படி பரிமாறி சாப்பிட்றோம்ல, அந்த அன்பின் பரிமாற்றத்தினால சாப்பிட்ற வெறும் கறி ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். சண்டை போடுற வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இதோட உண்மையான அர்த்தம் புரியும். இதே மாதிரி சாப்பாடு பரிமாறுறதுல ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, சமாதானமாக சந்தோஷமாக சாப்பிடணும், பழைய சோறு சாப்பிட்டா கூட. ரெண்டாவது, நேரத்துக்கு சாப்பிடணும். நம்ம பசிச்ச நேரத்தில் சாப்பாடு கொடுக்காம நான் அப்படி யூடியூப்பை பார்த்து வெரைட்டியாக செய்கிறேன், நிறைய டிஷ்ஷஸ் செய்கிறேன், அதை வெரைட்டியாக பார்த்து செய்கிறேன்னு சொல்லிட்டு 2 மணிக்கு சாப்பிட்ற மனுஷனுக்கு 4 மணிக்கு சாப்பாடு கொடுக்கறத விட 2 மணிக்கு வெறும் ரசமும் ஒரு கூட்டம் வச்சு சாப்பாடு கொடுத்தாலே போதும். ஆக சாப்பாடு பரிமாறுறதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு விஷயம், ரொம்ப இன்முகத்தோட ஒரு கொஞ்சமாக சாப்பாடு கொடுத்தாலும் நல்லா சமாதானமாக சந்தோஷமாக உபசரித்து கொடுக்கணும். ஏன்னா விருந்தோம்பலுக்கு சிறந்தவங்க தான் நம்ம தமிழர்கள். அதனால் இந்த விருந்தோம்பலை சமாதானத்தையோடையும் செய்யணும், இன்னொன்று நேரத்தோடையும் செய்யணும். புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.